திருவிழாவை ஒட்டி கள்ளழகர் எழுந்தருளும் தங்க குதிரை உள்ளிட்ட வாகனங்கள் தயார்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். குமரேசன், தொடர்பான முழுமையான விவரங்கள் பதிவு பண்ணுங்கள். தற்போது மோகன், மதுரை சித்திரை திருவிழாவையொட்டி கள்ளழகர் எழுந்தருளும் தங்க குதிரை உள்ளிட்ட வாகனங்கள் தயார்படுத்தும் பணிகள் தொடங்கியுள்ளது, தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பிரசித்தி பெற்ற அழகர் கோவில் கள்ளழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா வரும் மே 8 தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 10ஆம் தேதி சுந்தரராஜ பெருமாள் என்று அழைக்கக்கூடிய கள்ளழகர் தங்க பல்லாக்கில் கள்ளழகர் வேளத்துடன் மதுரையை நோக்கி புறப்படும் நிகழ்ச்சியும் 12ஆம் தேதி அதிகாலை 5:30 மணி அளவில் தங்கப்பள்ளி மாவட்டத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இந்த உலக புகழ்பெற்ற நிகழ்ச்சியும் என்று அழைக்கப்படுகின்றது. தொடர்ந்து வரும் 13ஆம் தேதி வண்டி வீரராகவ பெருமாள் கோவிலில் இருந்து தேச வாகனத்தில் தேனூர் மண்டபத்தில் புறப்பட்டும் கள்ளழகர் அங்கு தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி மண்டுக மகரிஷிக்கு மோட்சமளிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இதற்காக கள்ளழகர் திருக்கோவிலில் உள்ள தங்க குதிரை வாகனம், தேச வாகனம் மற்றும் கருட வாகனம், கள்ளழகர் புறப்படும் தங்க பல்லாக்கு ஆகியவற்றை தனி அறையில் வைக்கப்பட்டு வாகனங்களுக்கு தற்போது கோவில் உள்ள உற்றாக வளாகத்தில் அதனை தயார்படுத்தும் பணி கோவில் துணை ஆணையர் நாராயண தலைமையில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வாகனங்களில் உள்ள சிறு சிறு பழுதுகள் நீக்கப்பட்டு வண்ணம் பூசி மெருகேற்றும் பணியும் நடைபெற்று வருகின்றது. மோகன், தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் திருக்கோயிலில் ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஈடுபட்டு உள்ள நிலையில் அலங்காரம் செய்யும் பணி முடிவுற்று தங்கக்குதிரை வாகனம் மற்றும் தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கு, தேச மற்றும் கருட வாகனம் வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கும் டிராக்டர் மூலமாக கொண்டு செல்லப்பட உள்ளது. மோகன், சித்திரை திருவிழாவிற்காக கள்ளழகர் எழுந்தருளும் வாகனங்கள் தயார்படுத்தப்படும் பணிகள் தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குமரேசன். உலகெங்கும் பரவியிருக்கும் வன்னிய சொந்தங்கள்